சுதந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பிஎல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னொரு மிக முக்கியமானது, இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ஊட்டியில் கூட்டியிருக்கிறார். இதற்கு முன்பாக முதல்வர் அவர்களும் கூட்டியிருந்தார். குறிப்பாக அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக குடியரசு துணைத் தலைவரை அழைச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? குடியரசு துணைத் தலைவர் பொருத்தமற்ற நபர் அல்ல. ஓகே, சரிதானா? பொருத்தமான ஆளு தான். ஏன்னா மத்திய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அவர் தான். ஓகே, நாடு முழுக்க இருக்கிற மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வேந்தர் துணை ஜனாதிபதி தான். யார் துணை ஜனாதிபதிகளோ அவங்க தான் வேந்தர். இங்கே பல்கலைக்கழகங்களுக்குலாம் வேந்தர் யார்? கவர்னர். ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த அன்னைக்கு எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா மீடியாக்களும் தப்பா காட்டுப்பட்ட இனிமேல் முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு தப்பா புரிஞ்சு. ஏன்னா அந்த மசோதாவே வேந்தர் பதவியை எடுத்துக்கிறதுக்கான மசோதா அல்ல, கவர்னரிடமிருந்து முதல்வர் எடுத்துக்கிற மசோதா அல்ல. அப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். என்ன காரணமோ திமுக அதை செய்யாம துணைவேந்தர்கள் நியமனம் நீக்கம், பதிவாளர்கள் நியமனம் நீக்கம்னு பல்கலைக்கழக நிர்வாகத்தை முதல்வர் அல்லது அரசின் வசம் எடுத்துக்கிறதா மசோதா தான் அது. ஸோ அந்த கேப் இருக்குல்ல, வேந்தர் இப்பயும் நான் தான் அப்படிங்கிற அந்த ஹோதால உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாம, வெக்கப்படாம, அதை பத்தின ஒரு பிரங்கையே இல்லாம ஒரு மாநாட்டை கூட்டி அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறார் பாருங்க ஆளுநர். இதுதான் தப்புங்கிறோம். மற்றபடி இந்த மாநாட்டை கூட்டுவதற்கான உரிமை, சட்ட ரீதியான உரிமை அவருக்கு இருக்கு. தார்மீக உரிமை இருக்கா? அந்த தீர்ப்பை பத்தி ஒரு வாரத்தை பேசுனீங்களா, அதுக்கப்புறம் 3-4 மேடையில் ஏறி வாய்களியே பேசியிருக்காருல, இந்த தீர்ப்பை நான் ஏற்கிறேன், இல்ல மறுக்கிறேன், நான் அப்பீல் போவேன், மனசாட்சிப்படி தான் நான் நடந்துகிட்டேன், அதை நீதிமன்ற தவறுன்னு சொல்லியிருக்கு, நாங்கள் சட்ட ரீதியாக ஏதாவது ஒன்று பேசணும்ல சார். எதுவுமே பேசாம அது துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறேன்னு சொல்றது எந்த வகையில யோகியமான செயல்? நான் இப்போ சொல்ற சட்ட ரீதியா தப்பு இல்லை. ஏன்னா வேந்தருக்கு துணைவேந்தரை கூப்பிடுற அதிகாரம் இருக்கு. துணை ஜனாதிபதி கூப்பிட்டது தப்பு இல்லை. அவர் தான் மத்திய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரும் கூட. இந்த கூட்டத்துக்கே மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கையை கட்டமைக்கன்னு ஏதோ ஒரு வார்த்தை சும்மா வீம்புக்கு பண்ற வேலை, முட்டைக்கு முடிப்புடுங்கிற வேலைன்னு சொல்றது. இதனால நீங்க ஒன்னும் ஜாதிக்க போறது இல்லை தமிழ்நாடு அரசை ஒரு சங்கடப்படுத்துவதற்கு. அப்போ இப்ப திமுக யோசிக்கணும். என்னன்னா, நான் இன்னைக்கு முதல் முறையா ஒரு கருத்தை சொல்றேன். தமிழ்நாடு அரசில் RSS காரர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். மேல் மட்டத்துல IAS அதிகாரிகள் வரைக்கும் பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை, RSS அடிப்படை கொள்கைகளை அமல்படுத்த துடிக்கிற, அது அந்த கொள்கையோடு உடன்பட்டோ அல்லது ரகசிய உறவாலோ அல்லது நிர்பந்தங்களுக்கு ஆட்பட்டோ, இந்த 3 கேட்டகரி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த கொள்கையோடு உடன்பட்டோ, நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டோ அல்லது ரகசிய உறவின் காரணமாக, இந்த 3 காரணங்களுக்காக பிஜேபியுடனும் RSS உடனும் தொடர்புடைய IAS IPS அதிகாரிகள் இன்னைக்கு முக்கியமான பதவிகளில் தமிழ்நாடு அரசுல இருக்கிறாங்க. இவங்க தான் சத்தம் இல்லாம இந்த கல்விக் கொள்கையில பல கலாட்டாக்களுக்கு காரணமா இருக்கிறாங்க. இவர்களை யாராவது முக்கியமானவங்க நினைச்சிருந்தாலும் இந்த மசோதா இப்படி பண்ண கொண்டு வர்றோம். ஒரே தான் வேந்தர் பதவியையும் முதல்வரே எடுத்துக்கணும், அந்த வரியும் சேருங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணிருக்கணும் முதலமைச்சருக்கு. அப்ப அதை வேடிக்கை பார்த்து இது பாதி அப்படி போகட்டும், ஒரு குழப்பம் வரட்டும்னு வேடிக்கை பார்த்த அதிகாரிகளை, அந்த கருப்பு ஆடுகளை முதலமைச்சர் அடையாளம் காணாத வரை, நான் இப்பவும் சொல்றேன், பல நேரங்களில் சொல்லிக்கிறேன், அவரை தெருவில் தான் நிறுத்துவாங்க, சங்கடத்துக்கு தான் ஆட்படுத்துவாங்க. முதல்ல அந்த கருப்பு ஆடுகளை கண்டுபிடிக்கணும். RSS ஏதோ தேச விரோத இயக்கம் அல்ல, பிஜேபியும் ஒரு தீவிரவாத இயக்கம் அல்ல. அவரவர்களுக்குன்னு கொள்கை இருக்குல்ல. இந்த கவர்னர் செய்த இந்த சில்மிஷத்தை ஒரு சரியான நேரத்தில் கிடைத்த பாடமா எடுத்துக்கிட்டு இது மாதிரியான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாடு அரசில் முக்கிய பதவிகளில் இருக்கிற கருப்பு ஆடுகளை முதலமைச்சர் அடையாளம் காண வேண்டும். அது கல்விக் கொள்கையில மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல இங்க இருந்து மத்திய அரசுக்கு தகவல்களை கடத்துறது, இங்க தமிழ்நாடு அரசுடைய சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற விஷயத்துல சில விஷயங்களை லீக் பண்றது பிஜேபிக்கு, இத்தனை வேலையும் சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் என்னன்னு அவர் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அல்ல. முதல்வர் புரிஞ்சுக்குவார் நான் நம்புறேன். கண்டிப்பா சார். இந்த இதுக்கு துணை குடியரசுத் தலைவரை ஒரு வேந்தரா, மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரா அழைத்ததுல எந்த தவறு இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த துணை குடியரசுத் தலைவரை ஆளுநர் அழைச்சதுதான் நம்மள விவாதத்தை. ஏன்னா 2 பேரும் ஒரே சைட்ல இருக்கோம், வாங்க ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க, நானும் காயப்பட்டிருக்கிறேன், நீங்களும் என்னுடைய கருத்துக்கு ஆதரவா இருக்கேன்னு கூட பேசியிருப்பாங்க. பட் இது அரசு ஸ்டாண்டா எடுத்து பேச முடியாது நம்ம. அது உச்சநீதிமன்றத்துடைய கவலை. அப்படி பேசின துணை ஜனாதிபதி என்ன பண்றேன்னு அவங்க பார்க்கட்டும். ஒரு முதலமைச்சரோ ஒரு அரசியல் கட்சியோ பத்திரிகையாளர்களோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. துணை ஜனாதிபதியுடைய கருத்துக்கள் ஓரளவுக்கு நியாயமானது, உண்மையானது. உங்களுக்கு இருக்கிற அதிகாரப்படி ஜுடிஷியரிக்கும் அதிகாரம் இருக்குங்கிற வார்த்தை அவர் மறைக்கிறார். நாடாளுமன்றத்துக்கு தனித்த அதிகாரம் இருக்கு, யாரும் மறுக்கலையே.
எல்லாத்தையும் விட உயர்ந்த நாடாளுமன்றம்னு யாருமே சொல்லல. ஜனாதிபதி கையெழுத்து போட்டதே ரத்து பண்றான். குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து பண்ணி எத்தனை உத்தரவு வந்திருக்கு. பீகார்ல அப்துல் கலாமே ரத்து பண்ணார். நீங்க எந்த மாநிலத்திலும் இப்ப 356 பயன்படுத்தவே முடியாது. ஒரு சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அமல்படுத்துங்க பாப்போம். ஸ்டாலின் ஆட்சியை கலைக்கிறதா நீங்க சாயங்காலம் அறிவிங்க. இந்த வாய்தா கீதா எல்லாம் சேர்த்து ஒரு 7 நாள்ல திருப்பி ஆட்சியை ரீஇன்ஸ்டால் பண்ணி விட்டுடுவாங்க சுப்ரீம் கோர்ட். அப்ப பவர் யாருக்கு இருக்கு? ஜனாதிபதி எடுக்கிற மத்திய அமைச்சரவை என்றாலும் கூட பிரதமருடைய ஒப்புதலோடு எடுக்கப்பட்ட முடிவுக்கு கடைசியா சீல் வச்சு கையெழுத்து போறது யாரு? ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி போட்ட உத்தரவை ரத்து செய்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்திட்ட இருக்கு. யாராவது மறுக்க முடியுமா? தங்கர் மறுப்பாரா? சோ அவரவருக்குன்னு அதிகாரம் இருக்கு. இப்படி ஒரு என்ன சொல்றது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுனாலதான் எல்லாரும் ஒரு எல்லை மீறாம போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி சில பேர் எல்லை மீறுகிற போது விமர்சனம் வருது, தங்களை திருத்திக்கிறாங்க அல்லது திருத்தப்படுகிறார்கள். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல தவறு இருந்தா சீராய்வு மனு போடுங்க, ரெவியூ பெட்டிஷன் போடுங்க, அதுக்கப்புறம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று இருக்கு போடுங்க, அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கேளுங்க. இதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு நீங்க எங்களை பத்தி பேசவே கூடாது அப்படின்னா சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதித்துவ அதிக அதிகாரம்னா அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நியமிக்கப்பட்ட ஒரு தனிநபர் இந்த பாடுபடுத்துறாரே கவர்னர், தங்கர் கேட்டாரா? அப்போ நான் சொன்னேன் பாதி உண்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு தங்கருடைய பேச்சுல. அந்த நியாயத்தை கூட மக்கள் முதல்ல ஏத்துக்க முன் வருவாங்களா? உங்ககிட்டே நேர்மை இல்லைன்னு தானே முதல்ல பாப்பாங்க. நீங்க நிஜமாவே நேர்மையை பேசுறீங்கன்னா முதல்ல கவர்னரை கண்டிச்சிருக்கணும்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முதல்ல மரியாதையை கொடு, அதுக்கப்புறம் உன்னோட இதை பார்க்கலாம்ல. முதல்ல அந்த பாடத்தை தானே அவர் கத்துக் கொடுத்துருக்கணும். அதை செய்ய தவறிட்டு உச்சநீதிமன்றம் மேல பாயிறத அதை அவ்வளவு சீரியஸா யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அது வேற வேற விமர்சனம் வருது. ஜனாதிபதி பதவி குறி வைக்கிறாரு, அவர் எங்க வேணாலும் பதவியில போய் உட்காரட்டும். எந்த பதவியில இருந்தாலும் இந்த கேரக்டரை முதல்ல நிறுத்திக்கணும். இப்போ இவருக்கு இருக்கிற சட்ட பாதுகாப்பு எம்பிக்கு இல்ல. நிஷிகாந்த் போய் இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப நாங்க பார்லிமெண்ட்லாம் மூடிடுறோம், நீங்க சூப்பர் பார்லிமெண்டா செயல்படுங்கன்னு சொன்னதை ஒரு எம்பிக்கு அதனால வழக்கு பாயுதுங்கிறாங்க. துணை ஜனாதிபதி வழக்கு போட முடியாது. சோ அந்த இம்யூனிட்டி பவருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு துடுக்கா பேசுறதுக்கு மேல அந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கு நல்ல கருத்துக்களை நேர்மையோட தங்கர் சொன்னார்னா யாரும் கேட்பாங்க காது கொடுத்து. அந்த 142வது பிரிவை மிகவும் கடுமையான தாக்குதலுக்கு உட்படுதார். அது ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, சட்ட அமலாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆயுதமும் கூட. யாரேனும் ஒரு ஜட்ஜ் தப்பு பண்ணா கூட, ஒரு தனிநபர் தப்பு பண்ணா, எம்எல்ஏ எம்பி அரசு யார் தப்பு பண்ணாலும் அதை சரிப்படுத்துறதுக்கான ஆயுதம் தான். அது தவறா பிரயோகிக்கப்படுதுன்னா அதுக்கு அப்பீல் சான்ஸ் இருக்கு, போய் பேசுங்க. அங்கே போய் நீதிமன்றத்துல அதை போய் ஆர்டர் வச்சா 142 வேண்டான்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? முழுமையான நீதி கிடைக்குங்கிறத அந்த ஆர்டிகிளே ஆரம்பிக்கும். இந்த 142 எந்த நேரத்துல அமல்படுத்தலாம்னா அதுல இருக்கிறது, இந்த இந்திய நாட்டின் பரப்புக்குள் நிலப்பரப்புக்குள் ஒரு வழக்கில் ஏதேனும் தனிநபரோ அரசாங்கமோ 2 அரசுகளோ 2 தனிநபரோ சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் முழுமையான நீதியை அமல்படுத்த வேண்டுமானால் முழுமையான நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த 142 பயன்படுத்தி எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். விவாகரத்து வழக்கு, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் விவாகரத்து கொடுக்கிற விஷயத்துக்கு 142 அமல்படுத்தின கால வழக்குகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இப்படி பார்த்துக்க கூடாது, மாவட்ட நீதிமன்றம் இப்படி தப்பா பார்த்துடுச்சு, அதை உயர் நீதிமன்றமும் கண்டுக்கல, நாங்கள் தலையிட்டு அதை சரி பண்றோம். அந்த சரி பண்றோங்கிற வார்த்தை இருக்குல்ல, முழுமையான சரியான நீதி, அதுக்குதான் 142. இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னே ஓடி வர்றீங்க. எத்தனை தீர்ப்புகள் மற்றவர்களுக்கு வழி வர்ற மாதிரி பிஜேபி சாதகமா வாங்கியிருக்கு. ஐ மீன் அவருடைய கொள்கைகளுக்கு சாதகமா, அந்த அரசு எடுத்த முடிவுகளுக்கு சாதகமா நீங்க எத்தனை தீர்ப்பு வாங்கியிருப்பீங்க? அப்ப எல்லாம் உச்ச நீதிமன்றம் அப்படி தன் எல்லைக்குள்ள செயல்பட்டுச்சா? ராமர் கோயில் தீர்ப்பு எடுத்து படிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்துல இருக்கும். அது எந்த சட்டத்தின் அடிப்படையில? உச்ச நீதிமன்றம் தன் எல்லைகளை கடந்து வழங்கிய தீர்ப்பு. ஆனா எதனால நம்ம எல்லாம் சகிச்சுக்கிறோம்னா, ஒரு சமாதானம், ஒரு இத்தனை 100 ஆண்டு காலமா நடந்த ஒரு பிரச்சனைக்கு, 50 ஆண்டுகளுக்கு மேல நடந்த சட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு ஒரு சமரசமாக நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டோம் எல்லாருமே. சட்டப்படி பார்த்தா அந்த தீர்ப்பு சரியானு யாரையாவது சட்டம் தெரிஞ்சவங்களை கேட்டு பார்க்க சொல்லுங்க. நீ இதை வச்சுக்கோ, இதுக்கு மேல அது தர்றேன், எந்த சட்டத்துல அது இடம் கிடையாது. ஒரு அமைதியை விரும்பிய இஸ்லாம் சமூகம் அதை ஏத்துக்குச்சு. அவங்க நாங்க ஏற்க மறுக்கிறோம்னு சொன்னா இன்னும் தகராறு நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த தீர்ப்பு மட்டும் உங்களுக்கு இனிச்சுச்சா? அப்ப உச்ச நீதிமன்றம் தன் எல்லையை மீறி விட்டு தங்கர் பேசியிருக்கணுமே, ஏன் பேசல? இதெல்லாம் அரசியல் ரீதியான கருத்து. துரதிருஷ்டவசமாக துணை ஜனாதிபதி செய்யக்கூடாது. ஆனால் உங்களால் வளர்க்கப்பட்ட, உங்களுக்கு நிர்வாக ரீதியாக கீழே இருக்கிற கவர்னர்களை நீங்க அப்படி அரசியல் பேச அனுமதிச்சீங்க, நீங்களும் அப்படி பேசுறீங்க. ஜனநாயகத்துக்கு இது நல்லதல்ல. சரி, இப்ப துணைவேந்தர்கள், கல்வியை கையாளுற துணைவேந்தர்களுக்கு இது ஒரு நெருக்கடியா மாறாதா சார்? ஏன்னா மாநில அரசு ஒரு பக்கத்து கூப்பிடுது, ஒரு அவமானகரமான சூழல், துக்ககரமான சூழல், துரதிருஷ்டவசமான சூழல். முதலமைச்சரும் இதுல கொஞ்சம் இறங்கி வரணும், சமாதானப்படுத்துறதுக்கு, இந்த சூழலை சரிப்படுத்துறதுக்கு. வெறுமனே அரசியலா மட்டும் அவர் பார்க்கக்கூடாது. இந்த மாநாட்டுக்கு தடை போறனா கூட போடலாம்லாம் சில பேர் சொல்றாங்க. சரி, தடை போறனால இந்த ஒரு நாள் கூத்து முடிஞ்சிருமா? சேஷ்ட பிடிச்ச ஆரண்டவங்க இருக்கிற வரைக்கும் அவர் அடங்க மாட்டார்.
அப்போ துணிச்சலா சில முடிவுகளை அந்த அரசு எடுக்கணும். அந்த துணிச்சல்ங்கிறது கொஞ்சம் ஒரு படி இறங்கி வர்றதும் துணிச்சல் வகையில சேரும் தான் நான் நம்புவேன். ஏன்னா ஒரு சூழலை சரிப்படுத்துறது, அந்த முடிவை நம்ம எடுக்கலாம், பரவாயில்ல விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறதும் கூட ஒரு துணிச்சல் தான். அது உட்காந்து பேசணும். இந்த இவ்வளவு தூரம் ஒரு மாநாடு நடக்குது, அது சட்டப்பூர்வமானது தான், ஆனால் குழப்பத்துக்கு வழிவகுக்கும். உயர்கல்வித்துறையிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும்ல. இன்னைக்கு தேதி 23, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அந்த துணைவேந்தர் பெட்டியை கட்டிட்டு இருக்கணும், ரெடி ஆகணும், காரை பிடிக்கணும், டிரைவருக்கு சொல்லணும், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப 2 நாள் முன்னாடி அந்த துணைவேந்தர்களுக்கு முதல்ல நீங்க ஒரு தெளிவு கொடுத்தீங்களா? சுய புத்தியுள்ள தெளிவாக சிந்திக்கிற எந்த துணைவேந்தரும் போக மாட்டாங்கன்னு டிஆர் பாலு ஒரு கருத்தை சொல்றாரு. டிஆர் பாலு யாரு? கொட்டாம்பேட்டில் கவுன்சிலரா, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர், அந்த கட்சியினுடைய பொருளாளர். ஒரு அந்த ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப நம்மள எதுவும் பண்ணுவாங்களோ? ஏன்னா நியமிக்கிற அதிகாரம் அரசு கிட்ட இருக்கு. ஆமா சார். ஒரு இந்த மாதிரி நீங்க பணியில ஒழுங்கினமா நடந்துக்கிட்டீங்க, அரசிடம் அனுமதி கேட்காமல் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போனீங்க, என்னத்தையாவது நோட்டீஸ் போட்டு நமக்கு அனுப்பிச்சு நம்ம என்ன பண்றோம்? துணைவேந்தர் தன் பதவியை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரா இந்த 3 நாளா, வரப்போற 2 நாளும்? இல்ல அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னேற்றத்திற்காக சில விஷயங்களை அப்படி ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு இருப்பாரா? சொல்லுங்க சார். குறைஞ்சபட்சம் இந்த 5 நாள் அந்த பல்கலையில் ஏதாவது ஒரு வேலை நடக்குமா? ஒண்ணுமே. ஒரு மீட்டிங் அவரால் நிம்மதியை நடத்த முடியுமா? நான் ரொம்ப கலோக்கியலா ஒரு உதாரணத்தை சொல்றேன். இதை சொல்லுங்க. எப்போ அது அங்கே ஒரு காம்பவுண்ட் ஒரு கட்டணுமே, அந்த காசு என்ன பண்ணலாம், எங்க கேட்டோம் நிதி அப்படின்னு ஏதோ, இல்லை அந்த துறையில 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டீங்கல்ல, இங்க வாங்க உட்காந்து பேசலாம், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த 5 நாளா நடந்திருக்கும், நடக்க போது நம்புறீங்களா? அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்கப்பூர்வமா செயல்பட வேண்டிய துணைவேந்தர பல்கலைக்கழகத்தை இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5 நாள் முடக்கி போடுறீங்களே. மாநில அரசுக்கும் இதுல பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க உறுதிப்பட இன்னும் எதையும் சொல்லல, தைரியமா போங்க, ஆனால் இதுக்கு சட்ட ரீதியா நாங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் சொன்னதானே சார் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க துணைவேந்தர்கள். சில மாநில அரசுக்கு பங்கு இருக்கு. இந்த மௌனம் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் நல்லதில்லை, திமுக அரசுக்கும் நல்லதில்லை. சார், இந்த துணைவேந்தர்கள் நீங்க சொன்ன மாதிரி அரசு நடவடிக்கை உடனே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஆளுநர் குறித்த விமர்சனத்தை கூர்மைப்படுத்துகிற அளவுக்கு அரசு நீங்க சொன்ன இந்த சிக்கல்களுக்கு செவி சாய்க்கலையோ? ஏன்னா கவர்னரை போஸ்ட்மேன்னு முதல்வர் சொல்றார், அந்த விமர்சனங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அதை சரி செய்யணுங்கிறதுல இல்லையோ? ஒரு வகையில் அது உண்மைதான். அதனாலதான் நான் சரிப்படுத்துங்கன்னு சொன்னேன். இந்த கள்ள மௌனம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். உயர்கல்வித்துறையை கூப்பிட்டு, அந்த செயலாளரை கூப்பிட்டு, அமைச்சரை கூப்பிட்டு உரிய விளக்கங்களை சட்ட ரீதியா பெற்று, இந்த மாநாடு சட்டப்பூர்வமானதா இல்லையா, இல்லை நடத்துறது அனுமதிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தெளிவை சொல்லணும். நீங்க வெறுமனே போஸ்ட்மேன் விமர்சிட்டாலும் உங்க வேலை முடிஞ்சு போயிடல. அந்த போஸ்ட்மேன் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு, அந்த போஸ்ட்மேன் தான் இன்னைக்கும் பை ரிட்டன் வேந்தராகவும் இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய தவறிட்டோம். இங்க வாங்க, அந்த பில்லை யார் டிராஃப்ட் பண்ணா? முதலமைச்சர் கூட்டு கேட்டுக்கணும்ல. உயர்கல்வித்துறை செயலாளருடைய அதிகாரத்தில் தலையிட்ட முதலமைச்சரின் செயலாளர் யார்? அவருடைய அதிகாரத்தில் தலையிட்ட வெளியில் இருந்த அந்த துறைக்கே சம்பந்தம் இல்லாத இன்னொரு செயலாளர் யார்? நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் விசாரிக்கட்டும். இந்த பில்லை இப்படி எழுதுனதுக்கு யார் காரணம், கூப்பிட்டு விசாரிங்க. புதிய கல்விக் கொள்கைகள் எத்தனையோ விஷயங்களை சத்தம் இல்லாம அமல்படுத்திட்டு இருக்கு, யாரை கேட்டு அமல்படுத்துறீங்க? இதெல்லாம் ஒரு ரெவியூ போட்டார்னா போது. பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் தனித்தனியா 2 நாள் அசம்பிளி முடிஞ்ச பிறகு கூட ஒரு ஆய்வு கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தலைன்னா, கவர்னர் ஒரு வகையில தப்பு செய்யறாருன்னா முதலமைச்சர் இன்னொரு வகையில தப்பு செய்யறாரு. பள்ளி கல்வித்துறையும் சொல்றீங்களே? ஆமா, அதுலதான் சார் புதிய கல்விக் கொள்கை சத்தம் இல்லாம அமல்படுத்திட்டு இருக்காங்க. பல விஷயங்கள்ல தினமலர் 8 கால செய்தி போடுறாங்க. புதிய கல்விக் கொள்கையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி இதை அமல்படுத்த தொடங்கி விட்டது தமிழக அரசுன்னு. இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு வரல. சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். ஆமா, இது நல்லதுதான், நாங்க ஏத்துக்கிட்டு அமல்படுத்துறோம்னு ஒரு விளக்கம் வந்திருக்கணும். இல்ல முழுமையா நாங்க புதிய கல்விக் கொள்கை நிராகரிக்கிறோம், தினமலர் வெளியிட்ட செய்தி தவறு, ஒரு அறிவிப்பு வந்திருக்கணும். 2மே வரல. இதைத்தான் நான் கள்ள மௌனம்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? ஒரு ரெவியூ நடத்துங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரு தகவல் சொல்றா, இது ஒன்றும் ரகசியம் இல்லை. ஆனா உங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்கு. நீங்கள் இந்த அரசுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். 2 மிரட்டுனா நாளைக்கு இன்னொருத்த போய் சொல்லுவானா சார்? அந்த அதிகாரியை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி கண்காணிப்பதுன்னு அரசுக்கு தெரியும். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா சார். இந்த ஆளுநர் வெர்சஸ் அரசு, இந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த மாதிரியான ஒரு கேடை, இல்ல இது நல்லதா சார்? இந்த ஜனநாயகம் எந்த வகையிலும் நல்லது. கேடுங்கிற வார்த்தையில கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. ஆனா துரதிருஷ்டவசமான நாகரிகமா சொல்லலாம், எந்த வகையிலும் நல்லது இல்லைன்னு ஒரு வேதனையோட சொல்லலாம். கவர்னருக்கு இருக்கிற அதே ஒரு என்ன சொல்றது ஒரு பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பா முதலமைச்சருக்கும் இருக்கு. அது நீங்க இறங்கி வர்றீங்களா, ஏறி வர்றீங்களா, கவர்னரை மூஞ்சில குத்துறீங்களா, முதுகுல குத்துறீங்களா, நெஞ்சில குத்துறீங்களா, இதெல்லாம் வேற. அரசியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ நான் சொல்றேன். ஒட்டு மொத்தமா ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, இந்த கல்வியை காப்பாத்துங்க. அது பள்ளி கல்வியானாலும் சரி, உயர்கல்வியானாலும் சரி, இந்த 2 துறைகளையும் காப்பாற்ற வேண்டிய
தார்மீக பொறுப்பும் கடமையோடு கூடிய பொறுப்பும் முதலமைச்சருக்கு தான் இருக்கு, கவர்னருக்கு அல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் நடந்துக்கணும். அது கவர்னர் மீதான என்ன சொல்றது, ஒரு நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக எடுக்க போகிற வலுவான நடவடிக்கையானாலும் சரி, இல்ல ஒருபடி இறங்கி வந்து இந்த சூழலை இப்படி வேற மாதிரி டேக்கிள் பண்ணலான்னு ஒரு புது யுக்தியை கையாண்டாலும் சரி, இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காத வரை சேஷ்டை செய்வது ஆளுநராகவே இருந்தாலும் கூட அரசுக்கும் சேர்த்துதான் அவ பெயர் வரும். நன்றி சார். நன்றி.